10வது நாளாக உண்ணாவிரதம் இருக்கும் அண்ணா ஹசாரேவின் உடல்நிலை கவலை தருவதாக டாக்டர்கள் கருத்து தெரிவித்துள்ள அதே வேளையில் லோக்பால் மசோதா நிறைவேறும் வரையில் நான் சாக மாட்டேன் என்று ஹசாரே ஆவேசமாக பேசியுள்ளார். வலுவான லோக்பால் மசோதாவை பார்லிமெண்டில் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி காந்தியவாதி அண்ணா ஹசாரே நடத்தி வரும் உண்ணாவிரத போராட்டம் 10வது நாளை எட்டியுள்ளது. படிப்படியாக அவரது உடல்நிலை பாதிப்படைந்து வரும் சூழலில் அவரை டாக்டர் நரேஷ் ட்ரெஹன் தலைமையிலான 36 டாக்டர்கள் குழுவினர் 24 மணி நேரமும் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் வியாழனன்று அவரை டாக்டர் ட்ரெஹன் மற்றும் டாக்டர்கள் பரிசோதித்தனர். இதய துடிப்பு, ரத்த அழுத்தம் ஆகியவை சீராக இருப்பதாகவும் வைட்டமின் சக்தி குறைந்துள்ளதாகவும் டாக்டர்கள் தெரிவித்தனர். उनके जो ब्लड प्रेशर और हार्ट रेट में अभी थोड़ी स्टेबिलिटी है, वो काफी रेस्ट कर रहे हैं. उन्होंने 6 लीटर पानी पिया, उसके तहत उनके कुछ कीटोन्स वगैरह कल तो कुछ कम हो गए थे. आज देखते हैं, अभी ब्लड लेके जा रहे हैं हम और शाम को इसके रिजल्ट्स आएंगे, फिर आपको मैं पूरी बुलेटिन दे सकता हूं. पर ये चिंता की बात जरूर है कि 10 दिन हो गए हैं, ये 10वां दिन है और उनकी जो अनशन से उनकी बॉडी के ऊपर जो इफेक्ट हो रहा है उसको हमें बहुत कड़ी निगरानी से देखना है. तो अभी तक जैसे वो 10 दिन उन्होंने निकाले हैं, इसमें मतलब ये स्टेबिलिटी है, पर उसका जो अंदर का हमें जो ब्लड्स के हैं या जो अंडर सब ऑर्गन्स को हमने रखा हुआ है अंडर ऑब्जर्वेशन, तो आपको फिर हम हर 2 घंटे बाद उनको एग्जामिन कर रही है हमारी टीम, सारे डॉक्टर यही हैं और शाम को इनका पूरा बुलेटिन देंगे आपको जब ब्लड वगैरह के रिजल्ट्स आ जाएंगे. धन्यवाद. டாக்டர்கள் சோதித்து முடித்ததும் கூடியிருந்த மக்கள் மத்தியில் சில நிமிடங்கள் ஹசாரே உரையாற்றினார். தன்னுடைய உடல் எடையில் 6 கிலோ குறைந்துள்ளது என்றும், ஆனால் கடவுள் கருணையால் உங்களிடமிருந்து சக்தியை பெற்றிருக்கிறேன் என்றும், அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம், லோக்பால் மசோதா நிறைவேற்றப்படும் வரையில் நான் சாக மாட்டேன் என்று உணர்ச்சி பொங்க கூறினார். டாக்டர் साहब हमेशा चेक कर रहे हैं और अभी भी कोई चिंताजनक बात नहीं है. सिर्फ 6.5 केजी वेट कम हो गया, बस 6.5 किलो वजन कम हो गया. अभी कोई डिफिकल्टी नहीं है, भगवान का आशीर्वाद पीछे है और आप सब देशवासियों की ऊर्जा मुझे मिल रही है. इसलिए मुझे विश्वास हो रहा है कि जब तक लोकपाल बिल नहीं आएगा तब तक मैं मरूंगा नहीं. அரசு தன்னை வலுக்கட்டாயமாக ராம்லீலா மைதானத்திலிருந்து அகற்றி மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயன்றால் தான் எதிர்ப்பு தெரிவிக்கப் போவதில்லை என்றும், அதே நேரத்தில் பொதுமக்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி சிறைகளை நிரப்ப வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஹசாரே.